இப்பொழுது இந்த தேர்தலிலே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள போட்டி என்ன தெரியுங்களா? செகண்ட் இடத்துக்கு யார் வர்றது? ஏன்னா அண்ணா திமுக தொண்டை நினைச்சானா யாராலையும் வெற்றி பெற முடியாது. அவன் மனசு வச்சா போதும், அத்தனை வெற்றி முகமா இருக்கும். அதே தான் இப்ப இரண்டாவது இடத்துக்கு தான் அவங்க சட்டை போடுறாங்க. முதலிடம் நமக்குன்னு அவங்களே கூறிட்டாங்க, நீயே வச்சுக்கப்பா, நாங்கள் இப்போ எங்களுக்குள்ள ரெண்டாவது இடம். ஏன்னா 2 பேரும் ஆளுங்கட்சி, ஒன்று டெல்லியில் ஆள்றாரு, ஒன்று அவர் பாவம் இந்த டெல்லியில் ஆள்றவர் 5-6 தடவை இங்கே வந்துட்டு போகிறார், ரோடு ஷோ பண்ணுறாரு, எது பண்ணாலும். ஆனால் இரண்டாவது இடத்துக்குத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். நாம் நமது வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய எடப்பாடி அண்ணன் அவர்களும் வேலுமணி அவர்களும் இங்கே கொடுத்த அத்தனை திட்டங்களை சொன்னாலே போதும், நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்றுக்கு. நேற்றைய கூட்டத்திலே அருமையாக எடப்பாடி அண்ணன் சொன்னார், கூட்டணி பலம் அதெல்லாம் கிடையாது, நம்மளும் நமக்கு தெரியும், நாம தான் வெற்றி பெறுவோம், நம்ம தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் பணியாற்றினோம்னா 40ம் நமதே, நாளையும் நமதே. கோவை பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளராக நிற்கும் நம்மளுடைய மண்ணின் மைந்தர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மாவட்ட கழக அருமை சகோதரருடைய மகன் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு எளிமையானவர், இனிமையானவர், பழகக்கூடியவர். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தகவல் தொழில்நுட்பத்துறை இந்த 4 மாதங்கள காலமாக நல்ல முறையிலே நமக்கெல்லாம் அறிவுரை செய்து இன்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதேபோல் அன்பு தம்பி லோகேஷ் அவர்கள் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் வெற்றி வேட்பாளராகத்தான் இருக்கிறார்கள். அதேபோல் எளிமையின் சிகரம், வேலை என்று சொன்னால் பம்பரமாக வேலை செய்யக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர் அருமை அப்புசாமி அண்ணன் மகன் கார்த்திக் அவர்களையும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக நமது பொதுச் செயலாளர் அவர்களும் தலைமை நிலைய செயலாளர் அவர்களும் அறிவித்திருக்கார்கள். அவர்களுக்கு நாம் கூட்டணி எல்லாம் சேர்ந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். 2014 2024 திரும்புகிறது. நீங்கள் நல்லா நினச்சிக்க, 2014 அம்மா அவர்கள் தனியா சிங்கம் தனியாக தான் வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்தா. இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் கூட்டணியை சேர்த்து நாங்கள் வர்றோம், 40ஐயும் ஜெயிப்போம்.